அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியல. அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்னைக்கு நீங்க கத்துக்க போறது இந்த ரொட்டேஷன் தான். இன்னைக்கு டே. தொடர்ந்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சுட்டு நம்புறேன். பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். ஏற்கனவே உங்களுக்கு இந்த கழியோட மையத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கேன். அதை சரியா புரிஞ்சு பயிற்சி செஞ்சிருப்பீங்க நம்புறேன். இந்த சுற்று சக்கரை சுற்றுன்னு சொல்லுவாங்க. சக்கரை மாதிரி தொடர்ந்து சுத்துறதுனால இது வந்து ரெண்டு கையிலுமே மாத்தி மாத்தி சுத்தலாம். நீங்க இதுக்கான பயிற்சி நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த பயிற்சி நீங்க பண்றதுக்கு முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், கையோட மையம் பிடிச்சிட்டு உங்க கையை இந்த மணிக்கட்டு நல்லா சுழல்ற அளவுக்கு நல்லா சுற்றி பழகிக்குங்க. இந்த பக்கம் செஞ்சு காட்ட பாருங்க. கையோட மையத்தை பிடிச்சிட்டு உங்க கை மேல்வாட்டம் கீழ்வாட்டம் நல்லா சுழலணும், அதாவது திரும்பணும். இந்த மாதிரி பயிற்சி செஞ்சுக்கோங்க. பயிற்சி செஞ்சுட்டு உங்களது ரைட் ஹேண்டால நேரா பிடிச்சிட்டு இப்போ உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி இருக்குங்களா, இதை அப்படியே மேல பார்த்த மாதிரி திருப்புங்க. திருப்பிட்டு உங்க லெஃப்ட் ஹேண்டு கை ஓபன் பண்ணிக்கோங்க. கிட்ட வந்து காட்டுறேன் நானு. ரைட் ஹேண்ட் கீழே பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுங்க, திருப்பி மேல பார்த்த மாதிரி கொண்டு வந்துருங்க. உங்க லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்டோடைய இந்த கட்டவரல் தேர்ந்த கட்டவரலோட இடத்த கொண்டு வந்து இப்படி வைங்க. அதாவது உள்ளங்கை வெளிப்பக்கம் பார்க்கணும். இதுல கொடுத்து இதை இப்படி திருப்ப போறோம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டால அந்த பழைய இடத்த இப்படி பிடிக்க போறோம். பிடிச்சிட்டு திருப்ப போறோம். மறுபடியும் இந்த கை. இவ்வளவுதான். இது உங்களுக்கு பழகிருச்சுன்னா தானா அந்த வேகம் கை நகர்த்துற விதம் உங்களுக்கு மிக சுலபமாக வந்துடும். சரிங்களா? தடுமாற்றங்கள் வரும், விரல்ல மாட்டிக்கும், ரெண்டு விரல் விட்டுரும், இல்லை சுண்டு விரல் மாட்டி நிற்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும் தான். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது உங்களால ரெண்டு கைகள்லையும் இதை மிக சுலபமாக செய்ய முடியும். தொடர் பயிற்சி தான் என்ன பண்ணுவோம்னா உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கத்துவங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.